இது கதையல்ல, ஒரு பெண்ணின் நசிக்கப்பட்ட வாழ்க்கை. இமயம் எழுதிய செடல் நாவல், பகுதி 1. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 3. செடலுக்கு விழிப்பு வருவதற்கும் கோழி கூவுவதற்கும் சரியாக இருந்தது. நன்றாக தூக்கம் கலைந்த பிறகும் கண்களை திறக்காமலேயே படுத்திருந்தாள். அவளுடைய நெஞ்சின் மேல் கனமான சொரசொரப்பான கை ஒன்று கிடப்பது தெரிந்தது. அது யாருடைய கையாக இருக்கும் என்று யோசித்தாள். கோபாலின் கையாக இருக்குமோ? குள்ளன், சடையன், பூவரும்பு, மண்ணாங்கட்டி, பெரிய மொட்டை, நடுமொட்டை, சின்ன மொட்டை, வனமயில் யாருடைய கையாக இருக்கும் என்று எண்ணியவள் தன் நெஞ்சின் மீது கிடக்கும் கையை தடவி பார்த்தாள். புளிய மரத்தின் மேற்பகுதியை தடவியது போல இருந்தது. அது இதுவரை அவள் அறிந்திராத கையாக இருக்கவே பயந்து போனாள். தன்னை சுற்றிலும் கைகளாலும் கால்களாலும் தடவி தடவி பார்த்தாள். பிறகு மாவ் என்றும் நடம்மாவ், சின்னம்மாவ் என்றும் பலமுறை கூப்பிட்டு பார்த்தாள். கடைசியில் தன்னுடைய அக்காள்களின் பெயர்களையெல்லாம் வரிசையாக சொல்லி கூப்பிட்டு பார்த்தாள். எதிர்குரல் எதுவும் வராததால் பயந்து போய் கையை அருவருப்புடன் கீழே தள்ளிவிட்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தாள். இருட்டாக இருந்தாலும் முதல் பார்வையிலேயே அது அவளுடைய வீடு இல்லை என்பது தெரிந்துவிட்டது. யாருடைய வீடாக இருக்கும் என்பது அவளுக்கு புரியவில்லை. இருட்டாக இருந்ததால் எங்கே இருக்கிறோம் என்பது கூட தெரியாததால் அழ ஆரம்பித்தாள். சத்தம் கேட்டு விழித்த சின்னம்மாள் கிழவி, என்னாடி குட்டி, எதுக்குடி விடிஞ்ச விடியாதம்மா கத்துறவ என்று சொல்லிவிட்டு மீண்டும் தூங்க ஆரம்பித்தாள். கிழவியின் குரலை புரிந்து கொண்டதும் வீடு தவறி வந்து படுத்து விட்டோமோ என்ற எண்ணத்தில், எங்க அம்மா எங்க, இது ஆரூடு என்று அழுது கொண்டே கேட்டாள். பேசாம கண்ணை மூடி தூங்குடி என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு கிழவி மீண்டும் தூங்க ஆரம்பித்தாள். திகைத்து போய் உட்கார்ந்திருந்தவள் கிழவியை சீண்டி ஒன்றுக்கு வருகிறது என்று சொன்னாள். செத்த முடக்கி கிடக்க விடுறாளா பார் என்று முணுமுணுத்து கொண்டே கிழவி செடலை வெளியே இழுத்து வந்து விட்டாள். ஒன்றுக்கு போய்க் கொண்டிருக்கும் போதே செடலுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. அவள் படுத்திருந்தது கோயிலை ஒட்டி புதிதாக கட்டியிருந்த சாலை வீட்டில் என்பது. வீட்டுக்கு போக ஆரம்பித்தவளை கிழவி இழுத்து கொண்டு வந்து படுக்க வைக்க முயன்றாள். செடலுக்கு குழப்பமாக இருந்தது. இங்கு வந்து ஏன் படுத்தோம், அதுவும் கிழவியுடன்? சாதாரணமாக கோயிலுக்குள் நுழைந்தாலோ கோயிலின் சுவரை ஒட்டி ஒன்றுக்கு விட்டாலோ மாரியம்மன் கண்ணை பொட்டையாக்கிடும் என்று ஊரில் சொல்லாதவர்கள் இல்லை. அதனால் பிள்ளைகள் கோயிலுக்குள் போகவே அஞ்சுவார்கள். ஆனால் இவள் கோயிலின் சுவரை ஒட்டியிருந்த வீட்டிலல்லவா படுத்திருக்கிறாள். சாமி கண்களை பொட்டையாக்கினால், கைகால்களை முடமாக்கிவிட்டால் என்ன செய்வது? கோயிலுக்கு பக்கத்தில் படுத்திருந்ததற்காக பூவரும்புவிடம் யாரால் அடி வாங்க முடியும்? கொட்டமுத்தை போட்டு முளைக்குச்சியால் அடிப்பது போல் அடித்து நொறுக்கி விடுவாள். ஐயர் குச்சியை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக துரத்தி கொண்டே வந்து, இனிமே எப்படி செய்வியா, கோயிலுக்கு பக்கத்தில் போவியா என்று கேட்டு காதை திருகுவார். 100 தோப்புக்கரணம் போடச் சொல்வார். மீறி ஓட பார்த்தால் சூத்தாம்பட்டையில் குச்சியால் போடுவார். இனிமேல் இப்படி ஒரு நாளும் செய்ய மாட்டேன், கண்களை பொட்டையாக்க வேண்டாம், நொண்டி முடமாக்க வேண்டாம் என்று மாரியம்மனிடம் வேண்டிக் கொண்டாள். எங்கள் அம்மா திட்டும், நான் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தவளை கிழவி மடக்கி பிடித்து உட்கார வைத்தாள். இடம் புதிது, அதோடு இருட்டாகவும் இருந்தது. வீடும் புதிதாக கட்டியிருந்ததால் ஈரவாடை அடித்து கொண்டிருந்தது. சுவரிலும் தரையிலும் மெழுகிய சாணப்பாலின் மனம் இன்னமும் இருந்தது. கோயிலுக்கு முன் நிற்கும் வேப்பமரம் ஓயாமல் சலசலவென்று அசைந்து கொண்டிருந்தது வேறு பயமாக இருந்தது. பன்றிகளின் உருமல் சத்தமும் நாய்களின் குறைபொலியும் அவ்வப்போது கேட்டுக்கொண்டிருந்ததால் ஓரளவு விடிந்துவிட்டது என்று நினைத்தவள் நன்றாக விடுவதற்குள் வீட்டுக்கு ஓடி யாருக்கும் தெரியாமல் மற்ற பிள்ளைகளுடன் சேர்ந்து படுத்து கொள்ள வேண்டும் என்று திட்டம் போட்டாள். இல்லையென்றால் இரவு முழுவதும் எங்கே போனாய் என்று கேட்டு பூவரும்பு அடித்தால் என்ன செய்வது என்று எண்ணி எழுந்து ஓட முயன்றாள். கிழவி வலுக்கட்டாயமாக அவளை தன் கால்களுக்கிடையில் இழுத்து போட்டு ஒரு கோழி குஞ்சை அமுக்குவது போல் அமுக்கி கொண்டு, செத்த நேரம் இருடி குட்டி, ஐவாதடே, வைய தடத்தை போகிறவங்க என்னமோ ஏதோன்னு வரப்போகிறாங்க, வாயை மூடி, நவக்குட்டி,
அரை நாளிய நேரம் கண்ணை மூடி தூங்குதா பாரு, செத்த நேரம் கண்ணை அசர விட்றாளா பாரு. கரும்பால் அடுப்பை மூடினாலும் மூடலா மாட்டமா இருக்கு. இவன் வாயை மட்டும் மூட முடியாது போல இருக்கே. கத்திக்கிட்டே இருந்தா கொல்லிக்கட்டையால் இழுத்து சூடு ஈத்துப்பிடுவேன். மொடக்குடி குட்டியே என்று சொல்லி திட்டிக்கொண்டே இருந்தாள். நிலம் நன்றாக தெளிய ஆரம்பித்ததும் ஆற்று பக்கம் சனங்களின் நடமாட்டம் அதிகமாக இருந்தது. எழுந்து வெளியே போக எண்ணிய கிழவி செடல் ஓடிவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்தவாறு உட்கார்ந்திருந்தாள். தன்னுடைய கால்களுக்கிடையில் திமிறிக் கொண்டு கிடந்த செடலை பார்த்தாள். அவளுக்கு சொந்தம் என்று பந்தம் என்று யாரும் இல்லை. பிறந்த 3 பிள்ளைகளும் பிறந்து 6 மாதம் 8 மாதம் என்று இருந்து சாபம் போல செத்துவிட்டன. அவளுடைய புருஷன் சுருட்டையன் ஒரு மாகாணி அரிசி சோற்றை தனியாளாக சாப்பிட்டுவிட்டு, அவ்வளவுதானா, இன்னும் ஒரு கை சோறு இருந்தா போடேன் என்று சொல்லக்கூடியவன். கால்காணி சோளத்தை தனியாளாக அறுப்பான். 3 ஆள் சுமையை ஒரே ஆளாக தூக்குவான். அதனால் அவனை ஊரில் வீமசேனன் என்று கூப்பிடுவார்கள். குடித்தெருவில் ஒரு படையாச்சியை அடிக்கப் போனதற்காக வண்டி சக்கரத்தில் கட்டி வைத்து அடித்து அபராதமும் போட்டார்கள். அபராதம் கட்டுவதாக சொல்லி வீட்டுக்கு வந்தவன்தான் அன்றிரவே தூக்கில் தொங்கி செத்துவிட்டான். அவன் செத்த அன்று அழ ஆரம்பித்தவள்தான் இன்று வரை நிறுத்தவில்லை. இந்த 30 வருஷத்தில் அவள் படாத துயரம் எது? வீட்டின் கூரை மக்கி சுவர் கரைந்து வீடு சரிந்து விழுந்தபோது அதை கட்டித்தர ஆளில்லாததால் அண்டை வீடு, அடுத்த வீடு, எதிர் வீடு என்று படுக்க ஆரம்பித்தவளுக்கு பிறகு தினமும் இரவல் வீடே சொந்த வீடாகிவிட்டது. முன்பு அவள் குடியிருந்த இடம் இப்போது ஆடு மாடுகள் கட்டவும் குப்பை கூளங்களை கொட்டவுமான இடமாகிவிட்டது. உடலில் தெம்பு இருந்தவரை கூலி வேலைகளுக்கு போய் தன்னுடைய ஜீவனத்தை நடத்தினாள். முடியாத போது இளம்பிள்ளைக்காரிகளின் பிள்ளைகளை வைத்து கொண்டு அவர்களிடம் வேலைகளை செய்து வயிற்றை கழுவிக்கொண்டாள். பஞ்சம் என்று வந்தபோதுதான் பிச்சை எடுக்க நேரிடுமோ என்று அஞ்சினாள். ஊரே சாகும்போது நமக்கு மட்டும் என்ன என்று எண்ணிக்கொண்டிருந்த போதுதான் பஞ்சாயத்தில் கூப்பிட்டு விஷயத்தை சொன்னார்கள். கோவாலும் அவளோட கொஞ்ச நாளைக்கு இரு, இனி 8 நாள் பொட்டு கட்டுறது. திரளான கூட்டத்திற்கு முன் அவளுக்கு பேச வாய் வரவில்லை. பல பேர் மட்டுமல்ல, பல ஊர் மேல் சாதிக்காரர்கள் ஒன்றாக கூடி இவளுடைய முடிவை சொல்லி கேட்டனர். ஒரே பேச்சாக, ஊராங்க முடிவு தான் ஏன் முடிவும், இதில் நான் மாற்றி பேசுறதுக்கு புரட்டி பேசுறதுக்கு என்ன இருக்கு என்று சொல்லிவிட்டாள். இவள் சம்மதம் என்று சொன்ன அன்றே கேட்பாரற்று கிடந்த மாரியம்மன் கோயிலை சுற்றி கிடந்த குப்பை கூளங்களை அகற்றி சுத்தப்படுத்தினார்கள். கோயிலுக்கு புதுக்கூரை போட்டார்கள். கோயிலின் சுவர், தரை என்று எல்லாவற்றையும் மெழுகினார்கள். அதோடு செடலும் கிழவியும் தங்குவதற்கு தனி வீடு கட்டினார்கள். ஊர் பொதுக்காரியம் என்பதால் வீட்டுக்கு ஒரு ஆள் என்ற வீதத்தில் வேலை செய்து முடித்தனர். பொழுது நன்றாக விடிந்தது தெரிந்ததும் செடல் எழுந்து வீட்டுக்கு ஓட ஆரம்பித்தாள். பின்னாலேயே ஓடி வந்த கிழவி அவளை மடக்கி பிடித்து தரதரவென்று ஆட்டுக்குட்டியை இழுத்து கொண்டு போவது போல கோயிலுக்கு இழுத்து கொண்டு போனாள். செடல் தன் பலம் கொண்ட மட்டும் கிழவியை நெட்டி பார்த்தாள். பிறகு வீறிட்டு அழ ஆரம்பித்தாள். சாதாரணமாக ஆற்றிலோ காட்டிலோ கோயிலை ஒட்டியோ சுற்றி கொண்டிருந்தால் வீட்டுக்கு போகச் சொல்லித்தான் பெரியவர்கள் திட்டுவார்கள், அடிப்பார்கள். ஆனால் இவள் மட்டும் ஏன் வீட்டுக்கு போகக்கூடாது என்று மறுக்கிறாள் என்று செடலுக்கு புரியவில்லை. ராத்திரி முழுவதும் வீட்டுக்கு வரவில்லை என்று தேடியிருப்பார்கள். அந்த கோபத்தில் பூவெரும்பு கோபால் மட்டுமல்ல, மற்றவர்களும் அடிப்பார்களே என்ற எண்ணம் வந்ததும் கிழவியின் மேல் கோபம் உண்டாயிற்று. இவள் வருவாள் என்று நேற்றிரவு போட்டு வைத்திருந்த இவளுடைய பங்குச்சோற்றை நாய் தின்றிருந்தால் கூடுதலாக அடிவிழும். சாதாரணமாக எப்போதாவது ராத்திரியில் சோறு போடாமல் தூங்கிவிட்டால் விடுந்து எழுந்ததும், எங்கே ராத்திரி சோறு, என் பங்குச்சோத்தை கொண்டா என்று கேட்டு அடம்பிடித்து அழுவாள். ஆனால் இப்பொழுது போய் எங்கே என் ராத்திரி சோறு என்று கேட்டு அழவும் முடியாது, அடம் பிடிக்கவும் முடியாது. ராத்திரி எங்கே போனாய் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது? கிழவியின் பிடியிலிருந்து தப்ப முடியாததால் அவளுடைய கையை கிள்ளவும் கடிக்கவும் ஆரம்பித்தாள். கிழவிக்கும் பாவமாகத்தான் இருந்தது. பாவம் பார்த்து முதல் நாளே விட்டுவிட்டதற்காக ஊரார்கள் திட்டினால் என்ன செய்வது? பல ஊர் குடித்தனக்காரர்களின் முன் கையை கட்டி கொண்டு யார் பதில் சொல்வது? செடலுக்கு சமைத்து போடுவதற்காக வரி போட்டு சேர்த்து ஐயர் வீட்டில் போட்டு வைத்திருக்கும் தானியங்களை பிடுங்கிக் கொண்டால் என்ன செய்ய முடியும்? மீண்டும் ஒவ்வொரு வீடாக சென்று கஞ்சி வாங்கி அல்லவா குடிக்க வேண்டும். மரக்கா புரண்ட பஞ்சம், மன்னவனையும் தோத்த பஞ்சம் என்று சொல்கிற அளவுக்கு இருக்கிற காலத்தில்
5-6 மூட்டை தானியத்தை விட்டுவிட்டு என்ன செய்வது? ஒரு ஆப்பை கூழ் கிடைப்பதே அரிதாக இருக்கிறதே. சிரலை வைத்து பஞ்சகாலத்தை ஓட்டிவிட நினைத்திருந்த தன்னுடைய திட்டத்தில் மண்ணை போட்டு விடுவாள் போலிருக்கிறதே என்று நினைத்தவள் பிடியை மேலும் இறுக்கினாள். சிரலோடு தங்கப் போகிறாள் என்றதும் ஊரில் கிழவிக்கு இப்போது புது மரியாதை ஏற்பட்டிருந்தது. முன்பு கேவே கேவே என்றவர்களெல்லாம் கூட இப்போது ஆயா ஆயா என்று கூப்பிட ஆரம்பித்திருந்தனர். எல்லாவற்றையும் நாசம் செய்து விடுவாள் போலிருக்கிறதே என்று கவலைப்பட்டவள் செடலை 1-2 அடிகள் அடிக்கவும் செய்தாள். நான் போகணும், என்னை விடு, எங்கள் அம்மா என்னை தேடும், எதுக்கு என்னை பிடிச்சி வச்சிருக்கிற? எங்கள் அம்மாட்ட சொல்லத்தான் போகிறேன். உனக்கு எங்கள் அம்மாவுக்கு சண்டையான சண்டை நடக்க போகுது பாரு, ஏ எம்மா என்று செடல் சொல்லி பார்த்தாள். கிழவியும் செடலும் மல்லு கட்டி கொண்டிருப்பதை ஆற்றுக்கு போன 1-2 பேர் பார்த்துவிட்டு அவர்களிடம் வந்தனர். வந்தவர்கள் செடலை விடச் சொல்லாமல் அவளை ஆறுதல் படுத்தி கிழவியுடனேயே இருக்கச் சொன்னதும் செடல் மேலும் குழப்பமடைந்தாள். எல்லாரும் என்ன சொல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை அவளால் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாததால் எல்லார் மீதும் கோபமும் எரிச்சலும் உண்டாயிற்று. அதே நேரத்தில் எதற்காக மொட்டை போட்டார்கள், புது துணி எதற்காக எடுத்தார்கள், 1 வாரமாக நெல்லுச்சோறு நல்ல குழம்பு எதற்காக போட்டார்கள், வீட்டில் உள்ளவர்களும் ஊர்க்காரர்களும் எதற்காக எப்போது பார்த்தாலும் செடல் செடல் என்று சொன்னார்கள். என்றுமில்லாமல் தங்கத்தாலான பொட்டை ஏன் தன்னுடைய கழுத்தில் கட்டிவிட்டிருக்கிறார்கள்? யார் கட்டியிருப்பார்கள் என்று யோசித்தவளுக்கு அழுகை பீரிட்டு கொண்டு வந்தது. கழுத்தில் தொங்கும் பொட்டை செடல் பாம்பை பார்ப்பது போல பார்த்தாள். அதை பார்த்து பார்த்து அழுதாள். ஆற்று பக்கத்திலிருந்து வந்த ஐயர் கூட்டத்தை கண்டு கோயிலுக்கு வந்து எதுவும் பேசாமல் கிழவியின் பிடியிலிருந்து செடலை விலக்கிவிட்டு சந்தேகத்துடன் மிரள மிரள பார்த்து கொண்டிருந்தவளின் கையை ஆதரவாக பிடித்து கொண்டு, 1 மாதம் 10 நாள் அப்படி இப்படின்னு இருக்கும், முதல்ல போவும் வரவுமா இருக்கட்டும், பிறகு எல்லாம் தானா சரியாயிடும் என்று கிழவியிடம் சொல்லிவிட்டு செடலை அழைத்து கொண்டு பரத்தெரு பக்கமாக நடக்க ஆரம்பித்தார். அத்தியாயம் 3 நிறைவுற்றது.